ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر والشفع والوتر. وقال الله سبحانه وتعالى: والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير فاذكروا اسم الله عليها صواف فإذا وجبت جنوبها فكلوا منها وأطعموا القانع والمعتر كذلك سخرناها لكم لعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام. قيل: يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع بذلك من شيء، أو كما قال عليه الصلاة والسلام. رواه مسلم في صحيحه. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த துனியாவுடைய நாள்களை அல்லாஹ் படைத்து வச்சிருக்கிறார். மூமின்கள் அந்த நாட்களை கொண்டு ஆதாயம் அடைந்திருக்கிறார். துனியாவுடைய நாட்கள் படைக்கப்பட்டிருக்கிறது மூமின்கள் ஆதாயம் அடைவதற்காகவே தவிர வெறுமனே கேளிக்கைகளையும் அல்லாஹ்வை மறந்து வாழ்ற, அல்லாஹ்வை பற்றிய மறதி ஏற்படுத்தக்கூடிய வீணான விஷயங்களையும் ஈடுபடுவதில்லை. அதனால் அவன் ஒரு வித்தியாசமான அடிப்படையில் அல்லது ஆச்சரியமான அடிப்படையில் ஒரு வருடத்தை அமைச்சு வச்சிருக்கிறான். 12 மாதங்களும் சுற்றி சுற்றி அது வந்து கொண்டே இருக்கிறது. அந்த 12 மாதங்களுக்குள்ள எத்தனையோ சிறப்பான காலங்கள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறான். எதுக்காகனா, குறுகிய காலம் உலகத்தில் வாழ்கிற ஒரு சமூகம் நாங்கள். எங்களை முன்னால் வாழ்ந்த உம்மத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்ச காலம் உலகத்தில் இருக்கிற உம்மத்து நாங்கள். முன்னால் இருந்த மக்கள் 2000 வருஷங்கள் உலகத்தில் வாழ்ந்துகிறார், 1000 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துகிறார், 600 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துகிறார். அப்படியான காலங்களில் 300 வயசு அடைஞ்ச ஒருத்தர் அப்பதான் அவர் வாலிபத்தை அடைஞ்சிக்கிறார். இல்லை 300 வயசை அடைஞ்சுகள் கூட நினைச்சு பார்க்கலாம். அப்ப ரொம்பவும் குறைந்த ஒரு காலம் வாழ சந்தர்ப்பம் இருந்தது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுப்படுத்தியே சொல்லிட்டார், ஏக உம்மத்தோட ஆயுள அல்லாஹ் இப்படித்தான் வச்சுக்கிறான். அது நாங்கள் முடிவெடுக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து 1000 கூட்டம் என்று முடிவு செஞ்சாலும் எல்லாரோட பலங்கிற அரசியல் பலம், பண பலம், அறிவியல் பலம், இது எல்லாத்தையும் சேர்ந்து போராடினாலும் செய்யலாத ஒரு வேலை தான் ஆயுதம் கொடுக்கிறது. அது அல்லாஹ் கையிலே.
அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாலு உம்மதி மா பைன 60 வ 70. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் இது பெரும்பான்மையை வச்சு சொல்லி, இந்த உம்மத்தின் ஆயுள் காலம் 60க்கு 70க்கு இடையே. சில பேர் அதை விட முன்னுக்கு போயிட்டுருவாங்க, கொஞ்சம் பேர் அதை விட கூடவும் போவாங்க, பெரும்பாலும் இதுக்குள்ள போயிட்டுருவாங்க. ஆனா ஆயுள கொஞ்சம் தந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னன்னா, நாளைய கியாமத்தில் சுவர்க்கம் போறதுக்கு நாங்க காத்துக்கொண்டு நிக்க தேவையில்லை. எங்களை தான் முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்ப போறான், சொர்க்கத்தை தயாரிச்சுன்னு போனான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னுல் ஆகிரூன் ஸாபிகூன், நாங்க இறுதியானவங்க, முந்தினவங்க. நாங்க இறுதியானவங்க, உலகத்தில் வந்ததிலே இறுதியா வந்திருக்கிறோம். ஆனா சொர்க்கத்தில் போறதிலே இறுதியாக நிற்க மாட்டோம், எல்லாரையும் முந்திக் கொண்டு சொர்க்கம் போய்க்கிறோம். 1000 வருஷம் உலகத்தில் இருந்தவர்கள் அவனை முந்திக் கொண்டு அவருக்கு கிடைச்ச நன்மைகளை முந்திக் கொண்டு நாங்கள் எப்படி போறோம்? 1000 வருஷம் நோம்பு பிடிச்சவர்கள் நன்மையை முந்திக் கொண்டு நாங்கள் எப்படி போறோம்? 1000 வருஷம் ஹஜ்ஜி செஞ்சவர்கள் நன்மையை முந்திக் கொண்டு நாங்கள் எப்படி போறோம்? அதனால தான் அல்லாஹ் வருஷத்துல சில நாள்களை தந்திக்கிறான். இந்த நாள்கள் மற்ற நாள்களை போல இல்லை. இந்த நாள்களை நல்ல அமல்களால அலங்கரிச்சுக்கோங்க. இதுக்கு கிடைக்கிற கூலிகளே பல 1000 வருஷங்கள் செஞ்ச கூலிகளோடு பெருசாதான். சரியா பயன்படுத்தி. அதனால ஒரு இமாம் சொல்றாங்க, நாங்களும் எங்களே முன்னால இருந்த சஹாபாக்களும் வருஷத்துல 3 பத்துகளை கைவிட மாட்டோம். 3 பத்துகள் இருக்குது. அந்த 3 பத்துகள் வந்தா முழுமையா தயாராகி அந்த 30 நாளையும் நாங்கள் சரியா பாவிச்சுக்கணும். ஒரு வருஷத்துடைய தர்த்தீபை சொல்றதா இருந்தா அதுல முதலாவது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10. இஸ்லாமிய புது வருடத்தினுடைய முதலாவது மாதம் முஹர்ரம். இந்த முஹர்ரமுடைய முதலாவது 10. அந்த முஹர்ரம் முதலாவது 10ல தான் 9வது 10வது நாளுடைய நோன்பு இருக்குது, தாசுஆ ஆஷூராவுடைய நோன்பு. இரண்டாவது சொன்னாங்க ரமதானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ர உள்ளடக்கிய நாள். மூணாவது சொன்னாங்க அந்த அறிஞர் ذுல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது 10. முஹர்ரமுடைய முதல் 10, ரமதானுடைய கடைசி 10, ذுல்ஹஜ்ஜுடைய முதல் 10. இந்த மூணையும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற, அல்லாஹ்வை விளங்கினவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால பார்த்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களோட இருந்து அவங்களிடத்திலிருந்து தீன படிச்சவங்க, அவங்களிடத்திலிருந்து மார்க்கத்தை படிச்சவங்க, அவங்களிடத்திலிருந்து ஈமான படிச்சவங்க தாபிஊன்ங்க. அப்படிப்பட்ட அந்தஸ்தில் உள்ளவர் சொல்றாரு, இந்த 30ஐயும் நாங்க ரொம்ப பெருமதியாக வீணாக்காம கழிப்போம். பதில இந்த வருஷம் ஹிஜ்ரி 1446வது வருஷத்துல எங்களுக்கு கிடைக்க போற கடைசி 10 தான் ذுல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள் கிடைக்க போகுது. வரக்கூடிய புதன்கிழமை நாளை மறுதினம் பிற பார்க்கிறாங்க. அப்படி பிற பார்த்தா புதன்கிழமை மகரிப்ல இருந்து ذுல்ஹஜ்ஜினுடைய தலப்புற, ذுல்ஹஜ்ஜுடைய முதலாவது நாள் ஆரம்பம், அமருடைய காலம் ஆரம்பம். இது ஒரு லேசான காலம் உண்டல், ரொம்ப பெருமதியான காலம். பொதுவாகவே நோம்பு பெருநாளுக்கும் ஹஜ்ஜி பெருநாளுக்கும் இடப்பட்ட இந்த காலம் சங்கையான நாட்கள். அதுக்கு குர்ஆன் சொல்லுது அல் அஷ்ஹுருல் ஹுரும் அல்லது அஷ்ஹுருல் ஹஜ். ஹஜ்ஜுடைய மாதங்கள் தான் இந்த காலம். நோம்பு பெருநாள் ஷவ்வால் மாதத்துடைய தலப்பிற, ஹஜ்ஜி பெருநாள் ذுல்ஹஜ்ஜுடைய 10வது நாள். இந்த 2 மாதம் 10 நாள் ஷவ்வால், ذுல்கஅதா, ذுல்ஹிஜ்ஜா. இந்த 2 மாதம் 10 நாளும் ஹஜ்ஜுடைய காலம்.
ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறவங்க இந்த 2 மாசம் 10 நாளையில ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் கட்டலாம். ஆனா அரஃபா நாள் வரைக்கும் இஹ்ராமோடு இருக்கணும். ஏற்கனவே இது சிறப்புக்குரிய காலம். இது போக இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் அதை விட சிறப்புக்குரியதாக மாறும். ஹஜ்ஜாஜிகளுடைய பெரும்பாலான அமல்கள் இந்த 10 நாளைக்குள்ள வருது. பாருங்க, முழு உலகத்தில் இருக்கும் ஹாஜிகள் மக்காவை நோக்கி வருஷா வருஷம் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். அதிகமான ஹாஜிகள் காபா விட்டு ஒன்று திரண்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் 20 லட்சம் பேர் காபா விட்டு ஒன்று சேரப்படுறாங்க. எதுக்காக? அல்லாஹ்வுடைய ஒரு ஃபர்து 5வது கடமை நிறைவேற்ற. இந்த காலத்துல ஒவ்வொரு முஸ்லிம் உள்ளத்திலையும் குறைஞ்சது ஒரு தடவையாவது நாங்கள் ஹஜ்ஜி போனா நல்லமேன்னு வந்துட்டு போகும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல துஆவுடைய காந்தம் இருக்கு. அவங்க துஆ ஒன்று செஞ்சுட்டு போனாங்க. குடும்பத்தை விட்டு தீனுக்காக பிரிந்த நேரம் ஃபஜஅல் அஃபிததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களில சில மக்களுடைய உள்ளங்களை அந்த ஊரின் பக்கம் சாய்த்து விடு. அந்த உள்ளங்கள் மக்காவை விரும்பக்கூடிய உள்ளங்களாக நீ ஆக்கியது துஆ செய்ய. அந்த துஆ தான் இன்னைக்கு 4000 5000 வருஷமாக எல்லாருடைய உள்ளங்களையும் மக்காவின் மக்கள் இழுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த 10 நாளும் ரொம்ப பெருமதியான 10 நாள். இதுக்கு தயாராகிறதுக்காகத்தான் இந்த பயான் நிகழ்ச்சி வச்சிருக்கிறார். இந்த 10 நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலேயும் பேசி இருக்கிறார். எனக்கு தெரியும், 50 ஜுஸூல இருக்கக்கூடிய ஒரு சூரா தான் வல் ஃபஜ்ர் சூரா. இந்த சூராவோட துவக்கத்திலே சொல்றாங்க வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக சொல்லிட்டு வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக சொல்றாங்க. தஃசீர்கள்ல எந்த 10 இரவு என்கிறதுல பலவிதமான நிலைப்பாடுகள் இருக்குது. இது ரமலானுடைய கடைசி 10 அல்லது வேறு ஏதாவது 10 பார்த்தா பெரும் பெரும் அறிஞர்களுடைய கருத்து என்னன்னா, தஃசீர்ல ஆழமான அறிவு கொடுக்கப்பட்ட தஃசீர் துறையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய பெரும் சஹாபாக்கள் தாபிஊன்கள் அந்த மனிதர்களுடைய அதுதான் விசேஷம். நாங்க சத்தியம் பண்றது ஒரு ஆளில நம்பிக்கை ஏற்படுத்துறது. அல்லாஹ்வுக்கு அப்படி எந்த தேவையும் இல்லை. அவருடைய பேச்சுல நம்பிக்கை உண்டாகும். ஏங்க அவன் எங்களில் ஒன்றையும் எதிர்பார்க்கிறவன் இல்லை, எங்களில் ஒன்றையும் சாதிக்கிறவன் இல்லை. அவனுக்கு எங்களில் எந்த தேவையும் இல்லை. அப்ப அவன் ஏன் சத்தியம் பண்றான்? அவன் ஒன்றில சத்தியம் பண்ணினா அது ரொம்ப பரக்கத்தானதா. அல்லாஹ் எதிர சத்தியம் பண்றானோ அந்த பொருள் பரக்கத்தானது, அந்த நேரம் பரக்கத்தானது, அந்த நாள் பரக்கத்தானது. அப்ப இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவுகளும் பரக்கத்தான இரவுகள். எனவேதான் ரப்பு சத்தியம் பண்ணியிருக்கிறார் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமா. அப்ப குர்ஆனில் சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ரொம்ப விளங்கினவங்க. அவங்க இந்த 10 நாளை கண்டு கொண்டாங்களா அல்லது இதை பத்தி ஒன்றுமே அவங்க பேசாம நாங்க சும்மா ஹயாத்தாக்க போறோமான்னு பார்த்தா இல்ல, அவங்க ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க. புகாரியில முஸ்லிம்ல சஹீஹான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் கடந்து போகுது. இன்றைக்கு ஒரு நாள் கடந்து போகுது, நேற்று ஒரு நாள் கடந்து போயிடுது, நாளைக்கு ஒரு நாள் வரப்போகுது. போன வருஷமும் நாள்கள் வந்து போச்சுது, பிறந்தத்திலிருந்து நாள்கள் போயிட்டு கொண்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாள்கள்ல நீங்க சாலிஹான நல்லவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த 10 நாள்களையும் நீங்க செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு உங்களோட வரக்கூடிய முஹப்பத் வேற நாட்கள்ல வராதுன்னு சொன்னாங்க. இந்த 10 நாளில் அமல் செய்யறவரை பார்த்து
அவரோட ரப்புக்கு வரக்கூடிய முஹப்பத் வருஷத்துல ஏனைய நாட்கள் அமல் செய்யறவங்களோட வராது. அவ்வளவு ரப்பு அவங்களோட முஹப்பத் இருக்கு. அந்த அமல்களை ரப்பு நேசிக்கிறார். அல்லாஹ்வுக்கு அந்த காலங்கள்ல சாலிஹான அமல் செய்யறது அவ்வளவு விருப்பமாகி யானி அஷ்ரல் ஹிஜ்ஜா துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் சொன்னாங்க. அந்த காலம் சஹாபாக்கள் தீனுக்காக யுத்தங்களில் ஈடுபடுற காலம், ஈமான பாதுகாக்கிறதுக்காக உயிர் கொடுக்கிற காலம், உயிர் கொடுக்கிறதுல சிறப்புகள் அடிக்கடி பயான்கள்ல பேசப்படுற காலம், அமல்களை விட உயர்ந்த அமல் அதுதான் அடிச்சு பேசுற காலம். என்று அவ்வளவு பெரிய தகாசா தேவை இருந்துச்சு. சிறந்த அமல் இருந்து கேட்டா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதுதான் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இருக்கிற நேரம் துல்ஹஜ்ஜ 10க்கு மட்டும் ஏன் சாலிஹான அமல் அல்லாஹ் விரும்புகிறான்? அந்த அமலோட வர முஹப்பத் வேற அமல்களுக்கு அவர் கூட இந்த அமல்களுடைய கூலி அடைகிறார். அவருடைய தியாகத்தை விடவும் இந்த 10 நாளில் செய்த அமல்கள் சிறப்பு கூடையா? ஒரு முஜாஹித் அவரை விடவும் அவருடைய தியாகங்களை விடவும் இந்த அமல்களுக்காக கஷ்டப்பட்டா அல்லாஹ் அவங்களை பார்த்து சந்தோஷப்படுறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்தவங்களுக்கும் இந்த அமல்களுடைய கூலியை அடையலாம். அப்படியே அடையவனுண்டா, அப்படியே ஒரு முஜாஹித் அடையவனுண்டா? இல்லா ரஜுலுன், ஒரு மனிதர் போருக்கு இறங்குகிறாரு, ஜிஹாதுக்கு இறங்குகிறாரு, அவருடைய எல்லா சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு வாகனம் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு அந்த களத்துக்கு போயிட்டு அவர் அங்க ஷஹீதாகிறாரு. அவருடைய பொருள் இப்போ விலங்கேதும் நாங்கள் சிம்பிளாக கழிக்கிற காலங்கள் அல்லாஹ் எவ்வளவு நன்மையை கொடுக்கிறார், எவ்வளவு நன்மை இருக்கும். குர்ஆன் இதை பற்றி பேசுது. சஹீஹான ஹதீஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய சிறப்பை பேசியிருக்கிறார். சரி, இந்த நாளையில இந்த 10 நாளையிலையும் நாங்க என்னென்ன அமல்கள் செய்யலாம்? இந்த 10 நாளைக்கு சில அமல்களுக்கு தனியான கூலிகளும் சில தாபியங்களால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு தஸ்பீஹும் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் இதர நாளில் சொல்லப்படுகிற தஸ்பீஹை விட சிறந்தது. இந்த நாளில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் அடுத்த காலங்களில் சொல்ற அல்ஹம்துலில்லாஹ் விட சிறந்தது. இந்த காலத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் இதர காலத்தில் சொல்லப்படுகிற அல்லாஹு அக்பரை விட சிறந்தது. இந்த காலத்தில் சொல்லப்படுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லீல் அடுத்த காலத்தில் சொல்லப்படுகிற தஹ்லீலை விட சிறந்தது. சிறப்புகள் சொல்லணும். ஆகவே இப்ப என்ன அமல் செய்யணும்னு நீங்க மனசுல ஒரு கேள்வி வரும். முதலாவது நாங்க அமல்களை விட முந்தி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? எங்களை எண்ணங்களை நியத்துகளை சரி பண்ணணும். ஒரு மனிதர் நியத்து வைக்கிறார், இந்த 10 நாளையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அமல்களை செய்ய சொல்லி எங்களை உம்மத்தை வழிகாட்டினாங்களோ அந்த அமல்கள் எல்லாத்தையும் நான் இன்ஷா அல்லாஹ் செய்வேன் என்று மனசில மிக பலமாக நியத்து வச்சீங்கன்னா அமல் செய்ய முந்தையே முதலாவது ஒரு பகுதி கூடி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத். சஹீஹ் புகாரியில முகப்பிலே வந்துள்ள ஹதீஸ். அதுக்கு பின்னால 7000 சொச்சம் ஹதீஸ் இது. அதுல நிறைய அமல்களை பத்தி வந்திருக்குது, அமல்கள சிறப்புகள் வந்திருக்குது, சட்டங்களை பத்தி வந்திருக்குது, சம்பவங்கள் வந்திருக்கு. ஏன்னா அதெல்லாத்துக்கும் அதெல்லாம் சரியாகிறதுக்கு நியத்து சரியாகும். அதனால முகப்பில் நியத்துல இருக்கு. அப்ப இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற நீங்க இன்னமும் துல்ஹஜ் துறக்கல, இப்பவே ஒரு நியத்தை உறுதி என்ற உள்ளத்தில் எடுத்தா என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்குரிய கூடிய நல்லா சொன்னாங்க. அமல்களுக்குரிய நன்மைகள் நியத்தை கொண்டுதான் கொடுக்கப்படும். இன்னமல் அமாலு பின்னியாத்
அமல்களுக்கு மார்க்ஸ் போடுறது நீயத்தை பொறுத்துதான். அமல்கள் ரப்புகிட்ட போறதே மனசில் இருக்கிற தூய்மையை பொறுத்துத்தான்னு சொன்னாங்க. இரண்டாவது நியத்துல இன்னொரு பகுதி, அது என்னன்னு சொன்னா துல்ஹஜ் வர முன்னாலேயே ஹஜ்ஜி பெருநாள் என்றுள்ள ஒரு உயர்ந்த அமலுடைய ஹஜ்ஜி பெருநாள் செய்ய வேண்டிய வேண்டாம். ஹஜ்ஜி பெருநாளில் எத்தனை அமல் உலகம் கூடாக நடக்குது. அந்த அமல்கள் எல்லாத்தையும் விஞ்சுகிற அளவுக்கு நன்மை பெருநாள் சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் தக்பீர் சொல்றாங்க, எத்தனையோ பேர் சதகா கொடுக்குறாங்க, எத்தனையோ பேர் புதிய உடுப்புகள் உடுக்கிறாங்க, எல்லோரும் நறுமணம் பூசுறாங்க, சின்ன பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறாங்க, தக்பீரோட மஸ்ஜிதுக்கு வராங்க, மஸ்ஜிதுல தஹியத்துல் மஸ்ஜிதுகளை தொழுகிறாங்க, பயான்களை கேட்கிறாங்க, முசாபஹா செஞ்சு கொள்றாங்க, பெற்றோர்களை பார்க்க போறாங்க. அங்க மக்காவில் சுன்னத்தான் அமல்கள் நிறைய நடக்குது, அங்கேயும் நடக்குது, பரவு போக சுன்னத்துகள் நடக்குது. இந்த எல்லா அமலையும் பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌமுன் நஹ்ரில ஹஜ் பெருநாள் அன்னைக்கு செய்யப்படுகிற அமல்களில அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் உதுஹியா கொடுக்கிற பிராணியுடைய கழுத்திலிருந்து வழியில ரத்தத்தை விட வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா, இதுல நாம் பங்குதாரியா படாதா? இந்த ஒரு வருஷம் கொடுத்த உதவியாவது இஹ்லாஸோட கொடுக்கப்பட்டு சரியான முறைகள் பேணி கொடுக்கப்பட்டா இதை கொண்டு சரி கபூர்ல நாம் தப்புவேன். அமல்களை செஞ்சு போறதான். ஆனா ஒரு பயமும் ஒரு செயலால் இருக்கிறாரு, குறைபாடுகளால் தட்டிப்படுவதோ தெரியாது. அந்த அமல்களை பழைய துணிமாறி சுற்றி வச்சிருக்கிறதோ தெரியாது, மூஞ்சில தூக்கி வீசுறது. ஹதீஸ்ல வருகிறது, சில தொழுகையாளிகள் தொழுகையை கியாமத்தில மூஞ்சில தூக்கி வீசப்படும். ஏன்? ஒன்றோ முகஸ்துதிக்கு தொழுகிறது அல்லது முற பிழையாவது தப்பில்லை. அதனால எல்லாரும் நியந்து வைக்கிறது கேளும், நாம் இன்ஷா அல்லாஹ் உதவியா கொடுப்போம், உதவியா கொடுப்போம். எங்கட மதம் சொல்லுது, உதவியா கொடுக்கிறதுக்கு வசதி உள்ளவங்களுக்கு சுன்னத்துல் முஅக்கதா, உறுதியான சுன்னத், உறுதியான சுன்னத். எல்லாருக்கும் மிகவும் இன்னைக்கு தனியாக ஒருத்தர் மிருகம் வந்து வாங்குறது 2-3 லட்சம் போகணும். அது கொஞ்சம் கூடிய வசதி உள்ளவர்களுக்கு அது செய்யலாம். அதுக்காக நடுத்தரமான மக்கள் சடைவடைய தேவையில்லை. நடுத்தரமானவர்களுக்கு ஸல்லல்லாஹு வலிவு செய்கிறாங்க. 35,000-40,000 லேசா ஒரு பங்கு வாங்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வீணாக செலவழிக்கிற எவ்வளவு செலவுகள் இருக்குது. போனுக்கு போடுற கார்டு இருக்குது, போனுக்கு போடுற இந்த கார்டு அல்லது மாதாந்த மவுனை கட்டக்கூடிய அந்த தொகை, இதெல்லாத்தையும் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சாலே பொறுப்பான முக்காவாசி சேர்த்து போடுது வருஷத்துக்கு. நாளாந்த செலவு கிடைக்குது. ஒவ்வொரு வீட்டிலே பெண்களுக்கு பாவங்களுக்கு அல்லது களியாட்டங்களுக்கு வீண் பிரயாணங்களுக்கு காசு செலவழிஞ்சு அநியாயமா வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற ஒரு சிறந்த அமல் உதவியாக கலந்து கொள்ளலாம். இந்த ஆசை எல்லாத்தையும் வரும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வசதிக்காரர்கள், நடுத்தரமான வசதி உள்ளவங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் உதவியா கொடுப்பாங்க. உதவியா ஹஜ் பெருநாள் தொழுதுட்டா அந்த மைதானத்துக்கு பக்கத்திலே கருப்பும் வெள்ளையும் கலந்த 2 ஆடுகள் அறுப்பாங்க. சொல்லலாம் அவங்கள முபாரக்கான கையால அறுத்துட்டு தான் அங்கிருந்து நடக்கும். சிறந்த அமல ஸல்லல்லாஹு சிறப்பாக செய்வாங்க. நல்லவைகள் ஒன்றிலே அல்லது 3 கிலோ நாங்க எடுத்துக்கொண்டு எங்களோட உறவினர்களுக்கு ஒரு 3 கிலோ கொடுத்துட்டு ஆக கஷ்டமான ஒரு குடும்பத்துக்கு 3 ஒரு பகுதியை கொடுத்துடுறோம். அப்படித்தானே உதவியா பிரிக்கிறது சுன்னத். அந்த 3 கிலோ 3 வீட்டுக்கு போயிட்டு இல்லாம மாமிசம் சாப்பிடாம இருந்த ஆகவே வசதி இல்லாத அந்த ஏழைகள் கண்ணீரோட சாப்பிட்டா எவ்வளவு பெரிய கபூலியத்தும் இருந்தாங்க. எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து ஆண்கள் மட்டுமல்ல உதவியா கொடுக்கிறது, பெண்களும் கொடுக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மாடு குர்பான் கொடுத்தாங்க. மாட்டிறைச்சி வந்துச்சு கூடாரத்துக்கு, இது மாட்டிறைச்சி வந்தீங்க
லஹ்மு பக்கர் மாட்டிறைச்சி வந்து சொன்னாங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஹஸ்பன் ஜௌஜாதி அல்லாஹ்வுக்காக உதவியாக கொடுக்கிறார். வசதியுள்ளவங்க அப்படி செய்வாங்க. இல்லாத பெண்கள் உத்தரப்படாது. உங்களோட பங்களிப்பையும் நீங்க செய்யலாம். 7 பேர் சேர்ந்து ஒரு துணியா கொடுக்கலாம். மஸ்ஜிதுல அறுத்து பங்குறதுக்குள்ள பொறுப்பை மஸ்ஜித் எடுக்கிறார். இந்த கல்லாட கிருபை முந்தின காலங்கள் இப்படி ஏற்பாடுகள் குறைவு. பள்ளி நிர்வாகங்கள் உங்களுக்கு சிரமம் மாடு தேடுறது, உங்களுக்கு சிரமம் அறுக்கிறது, உங்களுக்கு சிரமம் பங்கிடுறது, அதையெல்லாம் நாங்க உங்களுடைய சார்பாக செய்வோம். நீங்க பணத்தை மட்டும் ஒப்படைங்கன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு மக்ரூஹ் அப்படி கலையாம இருக்கிறது சுன்னத்து. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய தலப்புட தென்படுது. அப்போ உங்களில் ஒருத்தருக்கு உதுஹியா கொடுக்கிற எண்ணம் இருந்தால் அவர்கள் தங்களுடைய முடிகளையோ ரோமங்களையோ விடுதலையாக இருக்கலாம். இன்னைக்கு உஷாவையில் ஒரு கேஸுக்கு போனாலே லட்சக்கணக்கு கொடுக்கிறான். சின்ன சின்ன குத்தத்துக்கு பெரிய நரகத்தையும் தப்புறாரு 35,000 கொடுத்து. அப்ப முகாத்தில் எழுதுறாங்க, நீங்க நியத்து வச்ச நாளிலிருந்து அந்த ரோமங்களை நகங்களை வச்சுக்கொள்ள சொன்ன தெரியுமா? மிருகம் மறுக்கப்படும் போது அந்த உடலின் பகுதிகளும் நரகத்திலிருந்து விடுதலையாகும். அதுக்கு தானே அதை வெட்டவாங்கன்னு சொல்லி அதுல ஹிக்மத் பயான் செஞ்சு யா அல்லாஹ் நீ எனக்கு வசதி தந்தா நானும் உதவியாக இருப்பேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக அழகாக மனிதர்களுடைய எண்ணங்களை பற்றி பேசினாங்க. திருமதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் ஒரு ஆள் தான் அல்லாஹ் ஒருத்தருக்கு அவனுடைய அறிவை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுக்கல. இல்மு இருக்குது அவன்ல, உலகியா கொடுத்தா இவ்வளவு நன்மை இல்லை, அறிவிக்குது, கொடுக்கிறதுக்கு வசதியே இல்லை. ஆனால் அவங்க சொல்லிக் கொள்றாங்க, லவ் லவ் ஊதீது மாலன், எனக்கு ரொம்ப பணத்தை தந்திருந்தா நானும் உதவியா கொடுத்திருப்பேன், நானும் ஹஜ்ஜி வைத்திருப்பேன், நானும் ஸகாத் கொடுத்திருப்பேன் என்ற உறுதியான நியத்தும் ஆசையும் மனசில் இருந்தா, அடுத்தமானவங்க உங்களுக்கு செலவுகள் போறத கொஞ்சம் குறைச்சி அதால பிடிக்கலாம், அல்லது இந்த வருஷம் நியத்து வைக்கலாம், இந்த துல்ஹஜ்ஜிலிருந்து ஒரு வருஷத்துக்கு பணத்தை சேர்த்து இன்ஷா அல்லாஹ் வார வருஷத்துக்கு நான் உதவியா கொடுப்பேன் நியத்து வைக்கலாம். அப்படி ஏற்பாடு செய்யலும். நடுத்தரமான வசதியுள்ளவங்க ஏழைகள் நியத்தால நன்மை அடைஞ்சிடும். இந்த 3 குழுவும் எங்களுக்குள் இருக்கிறதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 3வது அமல்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இந்த 10 நாளிலேயும் முதலாவது 8 நாளும் நோன்பு பிடிக்கிறது முஸ்தஹப், விரும்பத்தக்க சுன்னத்தான ஒரு காரியம். 8 நாள் நோன்பு பிடிக்கிறது. இந்த நோன்புகளுக்கும் 1000 நோன்புகளுடைய நன்மை இந்த அதுக்கு பின்னால் வரக்கூடிய 9வது நாள் நோன்பு அது சுன்னத்துல் முஅக்கதா. 9வது நாளுடைய நோன்பு தான் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு. தலப்புறையிலிருந்து நோன்பு பிடிக்கிறது முஸ்தஹப். 9வது நாளுடைய நோன்பை விடுபடாம வலியுறுத்தி கொடுக்கும். ஹஜ்ஜாஜிகள் அரஃபா மைதானத்தில் எங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிற நேரம் நாங்களும் இந்த துஆவோடு இருப்போம்டா, நாங்களும் இந்த துஆவோடு நோம்போடு இருப்போம்டா. அவன் 9ஆம் நாள் எச்சரிக்கை எங்களுக்கு 8ஆம் நாள் அவங்க 9 நாளும் தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறவங்க ஹஜ்ஜாஜிகள் எங்களுக்கு துஆ செய்கிற நேரம் அல்லாஹ் பார்ப்பான். இவரை அரஃபாவில் இருந்து கொண்டு இவங்களுக்கு துஆ செய்றாங்க, இவங்க பிடிக்கிறாங்க பார்ப்பான் இல்லையா? நாங்களும் நோம்போடு அழுது கொண்டிருந்தா எங்களோட விஷயத்துல கேட்கப்பட்ட துஆக்கள் பெருநாளைக்கு ஹஜ்ஜி பெருநாளைக்கு முந்தின நாள் அந்த 9ஆம் நாளைக்கு தான் அரஃபாவே. மக்காவில் அரஃபா மைதானத்தில் நிக்கிற நாளே பேர் அல்ல, அது துல்ஹஜ் 9ஆம் நாளுடைய ஃபிக்ஸடான பேர். அந்த 9ஆம் நாளைக்கு யார் நோன்பு பிடிக்கிறார்களோ அஹ்தஸிபு அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் அவரோட 2 வருஷத்துல பாவங்களுக்கு இந்த நோன்பு குற்ற பரிகாரமாகும். 12 13 மணித்தியாலும் நோன்பு பிடிக்கணும். நோன்பு எவ்வளவு பிடிக்கிறவங்க 24 வருவல்ல, 12 13 மணித்தியாரம். அந்த 12 13 மணித்தியாரம்
2 வருஷத்துல பாவங்கள் அழிக்கிறதா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மத். முஸ்லிம்ல ஹதீஸ் சொல்றாங்க. ஆக 3வது அமல் குடிக்கிறார். அது உலகியாவுடைய மாமிசத்தை தின்று அந்த உணவுகளை பரிமாறி சந்தோஷமா இருக்கிறனா. ஐயாமு தஷ்ரீக், ஐயாமு அக்லி வஷூர்பி, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் தின்று குடித்து மகிழும் நாள் என்று சொன்னாங்க சொல்றாங்க. அதே நேரம் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10லையும் செய்யப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நாளையில எப்படி பேர் சொல்றாங்க தெரியுமா? துனியாவில கிடைக்கிற பெஸ்டான நாள், மிக சிறப்பான நாள். ஹதீஸ்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தஸ்பீஹி வத்தஹ்மீதி வத்தக்பீரி வத்தஹ்லீல். இந்த நாட்களில் நீங்க ரொம்ப அதிகமாக சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அதிகமாக, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க அதிகமாக, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அதிகமாக. இந்த வார்த்தைகளை அதிகப்படுத்துவோம் சொல்லுங்க. இவங்களுக்கு எப்படியும் தொழுகை 1000 தஸ்பீஹ் 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20000 தஸ்பீஹ் செஞ்சீங்க. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். தஸ்பீஹும் தக்பீரும் சொல்ல வேண்டிய நாளையில இந்த அடியார் சளைக்காம தஸ்பீஹும் தக்பீரும் செஞ்சீங்க. இது 1000 நான் சும்மா ஒரு டாக்கெட்னு சொன்னேன். உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தணுமா அதிகப்படுத்துங்க. சில ஆட்கள் 10000 செய்யலாம், 10000 செய்யறவங்க நிற்கிறான், 20000 செய்யறவங்க நிற்கிறான். ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போல 5வது அமல் தான் இந்த 10 நாட்களிலேயும் தனிப்பட்ட முறையில தக்பீர் சொல்லிக் கொள்றதும் சுன்னத்தா. மிருகங்களை கண்டா தக்பீர் சொல்றது அல்லாஹு அக்பர். பெண்கள் என்று சொன்னா பெண்களுக்குள்ள தக்பீரை ஞாபகப்படுத்தி 2 சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலோட ரொம்ப நெருக்கமான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ இவங்க 2 பேரும் மதீனால பஜாருக்கு போவாங்க. ஏன் பஜாருக்கு போற? பஜாருக்கு போற காரணம் சாமான்கள் வாங்குறதுக்கு அல்ல. இவங்க 2 பேரும் போயிட்டு அது ஃபுல்லா முஸ்லிம் பஜார் தானே, அந்நியர்கள் மிச்சமே குறவு, முழுமையான முஸ்லிம்கள் வாழ்ற பஜார். அங்க போயிட்டு சத்தமா தக்பீர் சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இந்த சத்தத்தை கேட்டு பஜார் நிக்கிறவங்களும் சத்தமா தக்பீர் சொல்றாங்க. தக்பீர் செய்யும். குறைந்தபட்சம் இந்த 10 நாளையிலேயும் ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்க பார்க்கணும். ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்க பார்க்கணும். ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதேனும்டா பெருநாளுக்கு ஒரு குர்ஆனை ஹத்ம் செய்யும். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். பெருநாளும் தொழுது உலகியாவும் இவங்க கணக்கில் கொடுத்து இந்த குர்ஆனை முடிக்கிறாங்க. சாட்டுகள் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதணும்? முதலாம் நாள் நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவோட சூரத்துல் பக்ரா, சூரா ஆலி இம்ரான் இத ஓதணும். அப்படி ஒரு சார்ட் போட்டிருக்கிறாங்க. அரஃபா நாளில குர்ஆனை முடிக்கிறோம். வராதவங்க சும்மா வராது, செய்திகள் சும்மா தெரிய வரல, அறிவை தேடினாத்தான் வர. தெரியாதவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது செஞ்சு கொண்டிருப்பான், அல்லது அவங்களோட நேரத்தை அநியாயமா கழிச்சு கொண்டிருப்பான். கடைசியில் ஆசிரியத்தை வைத்து கடைசியில் கொடுப்பான். உங்களோட பொறுப்பு இது, இதை போயிட்டு அவங்கள்ட்ட முதாக்கரா செய்யும். நான் இன்றைக்கு பயானுக்கு போனோம். இந்த வார 7வது அமலாக இந்த 10 நாளிலேயும் தஹஜ்ஜுத் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. விடாம தஹஜ்ஜுத் தொழணும். ஆக குறைஞ்சது 2 ரக்காத்துகள், கூடினா இவ்வளவும் தொழையணும். நடுத்தரமாக 4 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ தஹஜ்ஜுத் தொழலாம். நோக்கு பிடிக்கிறவங்க இப்படி நேர காலத்தோடு சொல்லுவாங்க. தஹஜ்ஜுத் தொழுது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பெரிய ஆடு மாடு பண்ணையில வச்சு வளர்க்கிறவங்க அவங்க மிருகங்களே சொந்தா கொடுக்கிறது. ஆனால் அல்லாஹ் எங்களை தந்திருக்கிற உறுப்புகள், இந்த உறுப்புகள் சேதம் அடைந்த எப்படி
முள்ளு உடைஞ்சா வாங்கியமா கிடையாது. ஒரு முள் உடைஞ்சா எவ்வளவு பாதிப்பு, வெடிச்சா எவ்வளவு பாதிப்பு. குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காத்து துஹா தொழணும். சூரியன் உதயமாகி 20 நிமிஷத்தில் துஹார நேரம் ஆரம்பமாகும். துஹருடைய வாக்குக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால அதுல நேரம் முடிஞ்சிடும். குறைஞ்சது 2 ரக்காத், நடுத்தரமா ஒரு 4 ரக்காத். துஹா கூடினா 12 ரக்காத் வரைக்கும் தொழு. வருது இந்த 10 நாளையில ஒவ்வொரு ஃபர்லையும் முன்பின் சுன்னத்துகளை தொழுது. எல்லா ஃபர்லுக்கும் முன் சுன்னத்து. சுபஹு முன்னால 2, துஹரு முன்னால 4, அஸ்ர் முன்னால 4, மக்ரிப் இஷாக்கு முன்னால 2. கிட்டத்தட்ட 22 ரக்காத்துகள் முன்பின் சுன்னத்து. ஒவ்வொரு ரக்காத்தும் அல்லாஹ்வுடைய உடம்பு, ஒவ்வொரு சுஜூதும் உடம்பு. இது போல வித்ர் தொழுகை மிஸ் பண்ணாம, வித்ர்ல ஆக குறைஞ்சது 1 ரக்காத். 1 ரக்காத் வந்து ஆக சீரியஸா இருந்து 1 ரக்காத்துல முடிங்க. நடுத்தரமாக 3 ரக்காத் வித்ர் தொழு. 12 ரக்காத் வரைக்கும் 11 ரக்காத் வரைக்கும் வித்ர். 1 ரக்காத்திலிருந்து 11 ரக்காத் வரைக்கும் வித்ருடைய தொழுகை. இப்படி தொழுதா ஒரு 50-70 ரக்காத்துகள் ஒவ்வொரு நாளும் தொழுதுபடும். தொழுகையான அந்த நாள் பரக்கத்தாய் ஆயத்தாய். ஒவ்வொரு நாளும் 10 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு தொகை சதகா கொடுக்கிறதுக்கு முயற்சி. சதகா கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை படிச்சு கொடு. குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளைகள், பிள்ளைகள், உறவினர்கள் அல்லது வீட்டுக்கு சந்திப்புக்காக வந்த பெண்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஆதாரபூர்வமாக முறையாக உலமாக்கல்ல வாயால கேட்டத அவங்களை படிச்சு கொடுங்க. அந்த நலவு உயிர் பெறும். அந்த நல உலகங்களை சுத்த ஆரம்பிச்சு. இந்த காலத்தில் செய்ய வேண்டிய நற்கர்மங்கள் உள்ளது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக நாங்க இந்த நாட்களை கழிப்போம்டா இதாலே நாங்க பரிசுத்தமாகிறேன். எங்களை பட்டோலை இருக்கிற பாவங்களை கழுவிப்பட்டு அதால அல்லாஹ்வோட பார்வையில நாங்க கொடுத்து வைக்கிறோம். அல்லாஹ் எங்களை திரும்பி பார்க்காம வச்சுப்பான். ஒரு மனுஷன் அல்லாஹ்வோட பார்வையில் மட்டில இவரை அல்லாஹ் புட்டு போட்டி லானத் செஞ்சு அல்லாஹ்வோட ரஹ்மத்திலிருந்து ஒரு தூக்கி வீசப்பட்டான். அல்லாஹ் எதிரே பார்க்கிறான். வந்த நிலைமையிலிருந்து நாங்கள் பாதுகாப்படுகிறோம். சிறந்த நாளையில இந்த அமலை செஞ்சா புகாரி ஹதீஸ் என்ன சொல்லிச்சு, அந்த நாளையில செய்யற அமல்கள் அல்லாஹ்வுக்கு முஹப்பத், செய்யற ஆட்களோடு அல்லாஹ் முஹப்பத், அல்லாஹ் முஹப்பத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவங்க சொல்றாங்க, பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளின் அமல்களுக்கு அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரிய கருணையும் இரக்கமும் கிடைக்குதுன்னா அவங்க சொன்னாங்க, நான் நினைக்கிறது தெரியுமா, எல்லா இபாதத்துகளும் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10க்குள் இருக்கு. பிரதான அமல்கள் எல்லாம் இந்த 10க்குள்ள வருகிறது. வருஷத்துல ஒரு எந்த காலத்திலும் அப்படி வாங்க. இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10ல தொழுகையும் வருது. ஹஜ்ஜி வார ஒரே ஒரு 10 இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 மற்றும் அரஃபா மட்டும்தான். உம்மஹாத்துல் இபாதத் பிரதான இபாதத்துகள் எல்லாம் இந்த 10க்குள்ள ஒன்று சேர்றதனால் அல்லாஹ் இந்த 10ல செய்த அமல்களுக்கு இவ்வளவு கூலியை கொடுத்தார். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இந்த விஷயத்தை ஃபத்வல் பாரியில். ஆகவே இந்த காலத்தை ரொம்ப பெருமதியாக கழிப்பதோடு வந்திருப்பவங்க மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்களை எத்தி வச்சு முழு ஊரும் இந்த 10 நாளையும் சிறப்பாக கழிக்கும் போது அல்லாஹ் தஆலா துனியாவுடைய பிரச்சனைகள், சக்கராத்துடைய பிரச்சனைகள், கபருடைய பிரச்சனைகள், மறுமையின் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக பாதுகாப்பான். அப்படியான முறையில் இந்த நாட்களை கழிப்பதற்கு أنت وليها ومولاها يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم إنا
نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم انصر إخواننا المسلمين في كل مكان. اللهم انصر إخواننا المسلمين في فلسطين. اللهم احفظ وانصر إخواننا المسلمين. பாவங்களோடு மறுமை வாழ்க்கைக்கு அனுப்பினாரியா எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் மூமின்கள் முஸ்லிம்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி சுவனத்தில் உயர்ந்த பதவிகளை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. கபருடைய பித்னாவிலிருந்து பாதுகாப்பாயாக. கபருடைய அதாவிலிருந்து பாதுகாப்பாயாக. கபருடைய கெடுதிகளிலிருந்து நீ பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ் கிருபையின் ரஹ்மானே, ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜுகள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. எல்லா ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் மக்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி விடுவாயாக. ஹஜ்ஜுடைய அமல்களை எவர்களுக்கு லேசுபடுத்துவாயாக. ஹஜ்ஜுடைய ஒரு மனிதனாக வாழ்ந்து நீ பொருந்திக் கொண்ட நிலைமையிலே உன்னை வந்து சந்திக்கிற பாக்கியத்தை தருவாயாக. உனக்காக சிரமப்பட்டு அதிலே ஏற்பட்ட சிறு சிறு தவறுகளுக்காக தூக்கி எறியப்படாமல் எங்களை நீ பாதுகாத்தருவாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் நீயே சீராக்கி தருவாயா. ரொம்ப பெரிய இயலாமை உள்ளவர்கள் நாங்கள். யா அல்லாஹ், எங்களால் ஒன்றுமே செய்ய தெரியாது. யா அல்லாஹ், எங்களுக்கு முழுமையான அறிவும் இல்லை. யா அல்லாஹ், முழுமையான சக்தியும் இல்லை. யா அல்லாஹ், ஒன்று நம்பித்தான் சில விஷயங்களை செய்யறவையா. நீ முழுமையாக எங்களுக்கு கை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் கபூல் செய்து அவர்களுக்கு நிரப்பமான ஈமானையும் சாலிஹான அமலையும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய ஹலாலான ஹவாயிகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவாயாக. யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் பூர்த்தியான ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. நோயாளிகளுக்கு யா அல்லாஹ், பல நோயாளிகள் கவலையுடனும் வருத்தத்துடனும் கண்ணீருடனும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பூர்த்தியான சுகத்தை கொடுத்தருவாயாக. அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு மன ஆறுதலை நசீபாக்குவாயாக. கொடிய நோய்களிலிருந்து எங்களையும் பாதுகாப்பாயாக. ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக. மோசமான மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக. ஹுஸ்னுல் ஹாத்திமாவை நசீபாக்குவாயாக. சூஉல் ஹாத்திமாவிலிருந்து நீ பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நம்பிக்கையோடே முழு வாழ்க்கையும் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. உன்னுடைய அன்பை எங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துவாயா. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் முஹப்பத்தை உண்டாக்குவாயா. அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்திலேயும் எங்களுக்கு முஹப்பத்தை ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாயா. எல்லா ஒழுங்குகளையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பாயா. உனக்காகவே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை அமைத்திருவாயா. திருமணமான யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு துர்ரியத்தும் தொய்வாவை நசீபாக்குவாயா. யார் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ முறையாக தர்பியா கொடுக்காமல் பிள்ளைகளை வளர்த்து அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குழந்தைகளை கொண்டு அவர்களுடைய கண்களை குளிர வைத்திடுவாயா. அவர்களை சாலிஹான குழந்தைகளாக மௌத்துக்கு முன்னாடி காண்பித்திடுவாயாக. யா அல்லாஹ், ஊரில் உள்ள எல்லா மக்களுடைய கல்லுகளையும் ஹக்கின் மீது ஒன்றுபடுத்துவாயாக. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. வேற்றுமைகளை கலைந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. எல்லோருடைய இபாதத் வியாபாரங்களில் பரக்கத் செய்வாயாக. செழிப்பை ஏற்படுத்துவாயாக. மஸ்ஜிதை செழிப்பாக்குவாயாக. வீடுகளை செழிப்பாக்குவாயாக. மதரசாக்களை செழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ், பாடசாலைகளை தீனை பாதுகாக்கும் இடங்களாக நீ மாற்றிடுவாயாக. ஈமானை பாதுகாக்கும் இடங்களாக மாற்றிடுவாயாக. எதிரிகளுடைய வலையாக பாவிக்கப்படுவதிலிருந்து பாதுகாத்துடுவாயாக. இதுபோன்று முஸ்லிம்களின் எல்லா இடங்களையும் நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதோ நீ அவர்களை அநியாயங்களிலிருந்து பாதுகாத்துடுவாயாக. முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாப்பாயாக. முஸ்லிம் பெண்களை பாதுகாத்துடுவாயாக. முஸ்லிம்களுடைய உடைமைகளை பாதுகா நடுக்க வைக்கிற அளவுக்கு ஏற்படுத்துவாயாக. அவர்களை இபரத்தாக ஆயத்தாக நீ ஆக்கிடுவாயாக. குறிப்பாக பிலஸ்தீனுடைய முஸ்லிம்கள் அதுபோன்று அதிலேயும் கஸாவுடைய முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ், நீ மன அமைதியை கொடுத்திருவாயாக. அவர்கள் மரணித்தவர்களுக்கு ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. அவர்கள்
பழி போயிடாமல் நீ அவர்களுக்காக அவசரமாக நுஸ்ரத் செய்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا مولانا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين